அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பதவிக்காலம் முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள், ஒரு பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மீதும் நம்முடைய பாஜக மீதும் அவர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அதாவது தேர்தலில் வந்து நிறைய முறைகேடுகள் செஞ்சு தான் பாரதிய ஜனதா கட்சியும் அப்புறம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எல்லா மாநிலத்திலையும் இந்தியா முழுவதும் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் 2014 தொடங்கி அனைத்து மாநில தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்களையும் வந்து முறைகேடு பண்ணி தான் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கான சில ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்ட குளறுபடிகள், பல்வேறு விஷயங்களை பற்றி அவர் வந்து என்ன சொல்கிறது, மீடியாவுக்கு முன்னாடி வந்து சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அதை பற்றி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சரியான விளக்கத்தை வந்து கொடுக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து அப்படி ஒரு தெளிவான, ஒரு சரியான, முறையான, சட்ட ரீதியான ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலன்றது வந்து நம்முடைய என்ன சொல்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நம்முடைய தேசத்துக்குமே அது மிகப்பெரிய ஒரு அசிங்கம், இல்லை ஒரு பின்னடைவு, ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்கி இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கும்போது அது குற்றச்சாட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆவணங்களை, சரியான முறையான ஆவணங்களை தூக்கி போடணும். அதுதான் வந்து தேர்தல் ஆணையத்துடைய முக்கியமான வேலை. அது அவங்க செய்ய மறுக்கிறாங்கன்றது இங்கே மிகப்பெரிய மறுபடியும் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, மோடி அவர்களும் பாஜகவும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து வச்சுக்கிட்டு ஏதோ முறைகேடு பண்ணி இந்த தேர்தல்களில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்ற இடத்துக்கு தான் அவங்க வராங்க. அப்போது நாளைக்கு வந்து இது பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா இது தேர்தல் ஆணையத்துக்கு பின்னடைவுன்னு பார்க்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்திய தேசத்துக்கு பின்னடைவு கூட பார்க்கக்கூடாது. அவங்களோட முக்கியமான டார்கெட் வந்து பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபின்ற ஒரு கட்சியை தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அப்போது இதில் வந்து சரியான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கலன்னா, மக்கள் மத்தியிலையும் ஊடகத்திலையும் நீதிமன்றத்திலையும் சரியான ஒரு முறையான ஆவணங்களை ஆதாரத்தோடு நம்ம சமர்ப்பிக்கலை, தேர்தல் ஆணையம் சமர்ப்பிக்கலைன்னா, அதுக்கு பாஜக உதவி செய்யலைன்னா இது பிஜேபியோடைய பிரச்சனையாக மாறும். அப்போ பிஜேபி வந்து தவறு செஞ்சு தான், நம்ம வந்து குற்றங்கள் வந்து பண்ணி முறைகேடு செஞ்சு தான் தேர்தலில் வெற்றி பெற்றுக்கோன்றதை வந்து ராகுல் காந்தி நிரூபிச்சிட்டாருன்னா ஒட்டுமொத்தமாக பாஜக தேர்தலில் வந்து நிற்க முடியாத சூழ்நிலை உருவாகும். இது வந்து ஏதோ ஆர்எஸ்எஸ் பிரச்சனை, இது வந்து பிஜேபி பிரச்சனை, மோடியோட பிரச்சனை, அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை, இல்லை இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி, வெற்று குற்றச்சாட்டு அப்படின்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸும் தடை செய்யப்படும், பிஜேபியும் தடை செய்யப்படும். இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உலக அரங்கில் ஒரு கெட்ட பேர் ஏற்படும். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ மோசமான முறைகேடுகள் பண்ணதுனால மோடி அவர்கள் வந்து கைது பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த உச்சநீதிமன்றம் உத்தரவு போட வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். இல்லைனா இங்கே வந்து பெரிய மக்கள் புரட்சியாக வெடிச்சதுன்னா வேறு வழி இல்லாமல் உச்சநீதிமன்றமும் மோடி அவர்கள் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லைனா மோடி அவர்கள் ஒரு சர்வாதிகாரி மாறி அவர் வந்து எதுக்கும் ஒத்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணார்னா அது வந்து ஒரு மோசமான ஒரு படுகொலிக்கு போய் தள்ளிடும். அது ஒரு சர்வாதிகாரம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவார். இராணுவத்தெல்லாம் கொண்டு வந்து மக்கள் அடக்கிற மாதிரி மக்கள் போராட்டத்தை இந்தியா முழுவதும் வந்ததுன்னா அதை அடக்கிறதுக்கு பெரிய ஒரு சிக்கல் உண்டாக்கிடும். அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போக விடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இதுக்கே மோடி அவர்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம தமிழிசை அக்கா அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பிஜேபி நிர்வாகிகள் கொஞ்சம் கோபமாக காட்டம் பதில் சொல்கிறாங்க. இது தேர்தல் ஆணையம் ரொம்ப சுலபமாக இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இது 5 நிமிஷம் ஆகாது. நான் வந்து சொன்னேன்னா, நான் ஒரு பொதுவான கடிதம் எழுதி அனுப்புவேன் மோடி அவர்களுக்கு. ஆனால் இந்த முறை நான் அந்த கடிதத்தில் எழுதி அனுப்பலை. ஏன்னா நான் வந்து அவரை சந்திக்கணும் அப்படின்னு நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அதே சமயத்தில் மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர் கமல்ஹாசன் அவர்களும் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார். கமல் சாருக்கு அப்பாயின்மெண்ட் வந்து மோடி உடனே கொடுத்துட்டாரு, எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல.
ஸோ நான் அப்பாயின்மெண்ட் கேட்டது என்னை தனிப்பட்ட விஷயத்துக்காக நான் கேட்கல. நம்ம கட்சி நன்மைக்காக, நம்ம கட்சியை வெற்றி பெற வைக்கிறதுக்காக நான் என்ன வியூகம் வச்சுருக்கேன் அதை சொல்கிறதுக்காக தான் நான் அவரை மீட் பண்ணணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை யாரும் பிடிக்காமல் மோடி அவர்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்கி தரல. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை மோடி அவர்களுக்கே கூட என் மேலே ஏதாவது பார்த்து பயமா, இல்லை ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சிருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. எப்போவுமே மோடி அப்படி பண்ண மாட்டார், நடந்துக்க மாட்டார். நான் எது லெட்டர் எழுதினாலும் உடனே பரிசீலனை பண்ணி ஆக்ஷன் எடுத்துருவார். ஆனால் இப்போது ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு என்ன ஏற்பட்டிருக்குன்னா, மோடி அவர்கள்கிட்ட என்னுடைய எல்லா கடிதமும் போய் சேருதா, சில விஷயங்களை யாரோ தடுக்கிறாங்களா நடுவில் இருந்து. ஏன்னா ரவீந்திரன் துரைசாமி போன்ற நபர்கள் அவங்களே என்னமோ சீமான் கிட்ட பேசுனதாகவோ, அவங்களே எடப்பாடி அவர்களை உள்ளே கொண்டு வந்ததாகவோ, அவர்களே ஏதோ பண்ண மாதிரி நிறைய பேட்டிகளில் தொலைக்காட்சி பற்றி பேசுகிறாரு. அப்போ இதுக்கு பின்னாடி குருமூர்த்தி அண்ணா இருக்காரா, ரவீந்திரன் துரைசாமி இருக்காரா, அவங்க பின்னாடி வேறு யார் இருந்துக்கிட்டு எனக்கும் மோடி அவர்களுக்கும் நடுவில் ஒரு திரை போட்டு தான் மறைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க, செந்தில்குமாரை நீங்கள் மறைக்கணும், இல்லை செந்தில்குமாரை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பிஜேபிக்காக தான் நல்லா வேலை செய்கிறீங்க. பிஜேபியும் ஒன்று இருக்குது, ஆர்எஸ்எஸ்னு ஒன்று இருக்குது, நம்முடைய அமைப்புகள் இருக்குது. இந்த தேர்தல் முறைகேடில் நீங்கள் அம்பலப்பட்டு நின்னீங்கன்னா, சரியான காரணத்தை சட்டப்பூர்வமாக நீங்கள் நிரூபிக்க முடியாமல் போச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய குற்றவாளியாக நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிற்பீங்க, மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி நிற்பீங்க. அப்போது பிஜேபின்ற ஒரு கட்சி இனிமே தேர்தலில் இருக்காது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எங்கேயுமே பிஜேபின்ற கட்சியை பேன் பண்ணிடுவாங்க. இது உச்சநீதிமன்றமே உத்தரவு போடக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். மக்கள் பிஜேபின்ற கட்சியை புறக்கணிப்பாங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் இதுக்கு பின்னாடி ஏற்படும். ஆர்எஸ்எஸ் இயக்கமும் இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பேன் பண்ணுவாங்க. ஸோ இது ஒட்டுமொத்தமாக நம்ம இந்து அமைப்புகளையே பேன் பண்ணுறதுக்கு அமெரிக்காவிலிருந்து சிலர் இயக்குவாங்க. அப்போ அமெரிக்காவை மீறி இந்தியா இவ்வளோ பெரிய நெருக்கடியை எப்படி சமாளிக்க போகுதுன்னு முக்கியமான விஷயம். அப்போ இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது. அப்போது இவிஎம் மிஷினை வடிவமைச்சு கொடுத்தது இந்த செந்தில்குமார், அதே மாதிரி விவிபேட் மிஷினை வடிவமைச்சு கொடுத்தது இந்த செந்தில்குமார், பல்வேறு திட்டங்களையும் சட்டங்களையும் தேர்தல் வியூகங்களையும் வகுத்து கொடுத்தது இந்த செந்தில்குமார். எனக்கு தான் இந்த தீர்வு தெரியும். ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஒரு 5 நிமிஷம், வெறும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மோடி அவர்கள் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா 5 நிமிஷத்தில் இதற்கான தீர்வை நான் சொல்லிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் மக்கள் எதிர்க்க மாட்டாங்க. மோடி அவர்கள் செய்கிறது கரெக்டு, தேர்தலில் எந்த முறைகேடும் நடக்கலை, இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இல்லை, இந்த தேவையில்லாமல் அவங்க பூதாகரமாக்குறாங்க அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. இல்லைன்னா இந்த பிஜேபின்ற கட்சியும் இருக்காது, மோடியும் கைது செய்யப்படுவார், மக்கள் புரட்சி வெடிக்கும், உச்சநீதிமன்றமும் வேறு வழி இல்லாமல் உத்தரவு போட வேண்டியிருக்கும். இது பல்வேறு குழப்பங்களையும் பெரிய நெருக்கடிகளையும் ஒரு நாட்டில் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துகிறோம். பெரிய கலவரம், பெரிய புரட்சி மாதிரி இது உருவாயிடும். இப்போவே முளையிலே நீங்கள் கிள்ளி எறியணும். இதற்கான சரியான தீர்வு உங்ககிட்ட இல்லைன்னா சும்மா தேர்தல் ஆணையம் ஏடகுடமாக பொய் சொல்லிக்கிட்டு சால்ஜாப்பு சொல்லாமல் தட்டி கழிக்காமல் சரியான ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள், சரியாக போயிடும். அந்த காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அது எல்லாரும் ஏற்றுப்பாங்க, அது முறையாக இருக்கும். அதை மட்டும் செய்யுங்க. பாஜகவோட வெற்றிக்கான வியூகத்தை மறுபடியும் நான் அமைச்சு கொடுக்குறேன். நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தியும் பாஜக வெற்றி பெறமாதிரிக்கான வியூகம் என்கிட்ட இருக்குது. அது நான் சொல்கிறேன், அதை மட்டும் கேளுங்க. அது நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணிங்கன்னா ஒட்டு மொத்தம் முதலுக்கே உங்களுக்கு மோசமாகிடும், புரிஞ்சுக்கங்க.